டேய், நகைக்காக கழுத்துல நடக்கிறது அக்கிறது, தண்டட்டிய காதோட அறுக்கிறதுன்னு பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்ண கூடாதா? நகை வேணும்னா நேரம் நகை கடைக்கே போயிடணும். அதே மாதிரி பணத்துக்காக பிட் பாக்கெட் எல்லாம் அடிக்கப்படாது, ஸ்ட்ரைட்டா பேங்குக்கே வந்துடணும். இது அண்ணனுடைய பாலிசி. இல்ல சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப்பு ரொம்ப த்ரில்லிங் இருக்கா சார். முட்டை அண்ணே டில்மேனியா. டேய், இப்ப அண்ணன் உள்ள போனவன என்ன வேணாலும் நடக்கலாம். பேங்க் எப்படி அல்லாட போகுதுன்னு வேடிக்கையை மட்டும் பாரு. Follow me. ஒரே கூட்டமா இருக்கு. கூட்டத்துல தாண்டா அந்த எலியோட ஆட்டமே இருக்கு. இத பாத்துட்டு நீங்க 2 பேரும் ஓட்டம் எடுத்துறாதீங்க, நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கணும். புரியுதா? எலி சார், நீங்க நடக்கிற அழகா பார்த்தா பேங்க் எம்டி மாதிரி இருக்கு. எம்டி இல்ல, எம்டி. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னா, நான் ஒரு கொள்ளைக்காரன், உங்கள் பேங்கில் கொள்ளையடிக்க வந்திருக்கிறேன். இதை படித்துவிட்டு எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் நான் கேட்கும் ரூபாய் 3 லட்சத்தை பண்டல் கட்டி தரவும். இல்லை என்றால் துப்பாக்கியால் சுட்டு கொன்று விடுவேன். அதுதானே? தெரியுதுல்ல, அப்புறம் பக்கத்துல டிஸ்கஷன். படிச்சதை புரிஞ்சுக்கிட்டு சட்டுப்பட்டு அனுப்ப பாரு. அதெல்லாம் ஓகே சார். வேற என்ன? ஆனா பூரா தப்பு தப்பா எழுதிருக்கீங்க. தப்பு தப்பாவா? என்னன்னு? கொள்ளைக்காரனுக்கு வெள்ளைக்காரன் எழுதிருக்கீங்க, பேங்குக்கு பேக்குன்னு எழுதிருக்கீங்க. ஐயா, கொள்ளை அடிக்க வந்திருக்கிறன்றதுக்கு வெள்ளை அடிக்க வந்திருக்கிறேன்னு எழுதிருக்கீங்க. எது வெள்ளை அடிக்க வந்து என்ன? ரியாக்ஷன்ற வார்த்தைக்கு ரியல் ஆண்டின்னு எழுதிருக்கீங்க. ரியல் ஆண்டினா யார் தெரியுமா? யாரு? பக்கத்துல மல்லிகையோட உட்காந்துருக்காங்களே, மல்லிகா, அவங்கதான் ரியல் ஆண்டி. ரூபாய் 3 லட்சத்தை பண்டல் கட்டி தரவும்ன்றதுக்கு பதிலா சுண்டல் கட்டி தரவும் எழுதிருக்கீங்க. சுண்டலா? சுண்டலுக்கு நாங்க எங்கேயா போவோம்? நாங்க என்ன சுண்டல் வியாபாரமா பண்ணிட்டு இருக்கோம்? அப்புறம் துப்பாக்கிக்கு தப்பாக்கின்னு எழுதிருக்கீங்க. யோ, எழுத்துல வேணா நான் தப்பா துப்பாக்கிய தப்பாக்கின்னு எழுதிருக்கலாம்யா. ஆனா ரியலா ஒரிஜினல் துப்பாக்கிய கொண்டு வந்திருக்கேன். பாக்குறியா? பாரு, எட்டி பாரு, எத்த தண்டின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இருக்கட்டுமா? நீங்க எழுத்து மூலியமா லீகலா தானே வந்திருக்கீங்க, லீகலா தானே மூவ் பண்ண முடியும். இப்படி தப்பு தப்பா எழுதிட்டு வந்தா எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. வாங்க. யோ, என்ன நான் துப்பாக்கி வச்சுட்டு அவ்வளவு டெரரா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட பீதியாகாம எனக்கு நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது, கேட்டு பாருவீங்கிட்ட. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியா? பாக்குறியாடா? உங்க துப்பாக்கி பல்ல கடிக்கிறதெல்லாம் ஓகே சார், ஆனா எழுத்துல கோட்டை விட்டீங்களே. அதான் நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துட்டோம் இல்லையா? 10 வரையில 4 வரையும் தப்பு இல்லாம இருக்குல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி காசை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதானே. ஏன் இப்படி பிடிவாதம் பண்ற நீங்க? சார், எங்க பேங்க்ல செக்ல சின்ன ஒரு எழுத்து பிழை இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அது எங்க பேங்கோட வழக்கம். சுருக்கமா நான் ஒரு ஐடியா சொல்றேன். உங்களுக்கும் பாதகம் இல்லாம எங்களுக்கும் பாதகம் இல்லாம போய் ஒரு நல்ல வைக்கலா பார்த்து பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. நான் சாங்ஷன் பண்றேன். இந்த பாரு, இந்த பாரு, என்ன பாரு, நல்லா பாரு.
நேராக நேராக என் கண்ணு ரெண்டு செவந்துகிட்டே இருக்கு. திடீர்னு கோபத்துல கொந்தளிச்சு துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்க, பேங்கே ஃபயர் ஆயிரும். அங்க பாரு, பொம்பளை பிள்ளைங்க வேலை பாக்குது. ஒரு மனுஷனை வந்து கொதிக்க விட்டு பிரச்சனை ஆக்கிறாத வேண்டாம். நல்ல பக்திமானா இருக்கா, கொஞ்சம் கூட பயப்படாம பேசிக்கிட்டா. ஒரு ஒரிஜினல் துப்பாக்கிக்கு ஒரு மரியாதை வேணாமாயா? ஐயா ஏப்பா, சாருக்கு பேங்க் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல, அவர் கூட்டு போய் புரிய வைங்கப்பா. வாங்கண்ணே போலாம். எலி சார், வாங்க சார் போலாம். டேய் நில்லியா நில்லு. வெள்ளை அடிக்க வந்துக்காரன் வெள்ள. இவரை நம்பி நில்லுங்கடா. என்னடா என்ன தனியா விட்டுட்டு வர்றீங்க? என்னன்னு நீ ஒழுங்கா எழுதுறதுக்கு தப்பு தப்பா எழுதுற, மூஞ்சிய ரப்பா வைக்கிறதுக்கு அதுவும் தப்பா வைக்கிற. ரப்பா தானடா வச்சிருந்தேன். இல்ல சார், வர உங்க மூஞ்சலி மாதிரி இருக்கு. மூஞ்சலி மாதிரி இருக்கா? ஏண்டா டேய், நல்ல மலை குரங்கு மப்டியில் வந்த மாதிரி இருந்துகிட்டு என்னைய மூஞ்சலிங்கிறியா நீ? நாக்கு தவள மாதிரி வெளியே தவி. ஹலோ, இந்த ஸ்லிப்பை மேலேயே வச்சுட்டு வந்துட்டீங்க. சீக்கிரம் போய் திருத்தி எழுதி எடுத்துட்டு வாங்க. அதுக்குள்ள நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். பாத்தியானே எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறாரு. நம்ம கரெக்டா எழுதி கொடுத்தா பணம் தரமாட்டேன்னு சொல்ல போறாரு. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். நியாயம் அவன் பக்கம் இருக்கா? அப்புறம் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? பேங்க் இன்னைக்கு 1 மணி வரைக்கும் தான். அதுக்குள்ள திருத்தி எழுதி வாங்கி வந்துட்டீங்கன்னா இன்னைக்கே வாங்கிக்கலாம். இன்னைக்கு விட்டீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் குடியரசு தினம், அதுக்கப்புறம் 5 நாள் பேங்க் ஸ்ட்ரைக். உங்க நல்ல மனசுக்காக சொல்றேன், இன்னைக்கு 1 மணியை மிஸ் பண்ணீங்கன்னா 1 வாரம் தள்ளி போயிடும். புரிஞ்சுதா? பெஸ்ட் ஆஃப் லக். சீக்கிரம் வந்துருங்க. இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே. டேய், இவனை நம்பி இந்த ஒரு பேங்க் மட்டும் இல்லடா, இவனை நம்பி எத்தனை பேங்க கொடுத்தாலும் சரி, சர்வதேச தீவிரவாதிய வந்தா கூட சர்வசாதாரணமா டீல் பண்ணி அனுப்பிடுவான்டா. பிரதர், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஐயோ, இவன் இங்கனக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கான். மறுபடியும் பேங்கா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு போறதுக்கு இப்படி எல்லாம் ஒரு பேங்க் மேனேஜர் இருப்பான்னு தெரியாம நான் கொள்ளையடிக்க வந்துட்டேன்.